இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 28 நவம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 4 டிசம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 28 நவம்பர் 2024 வியாழக்கிழமை, அதாவது கார்த்திகை 13லேருந்து கார்த்திகை 19 வரையிலான காலகட்டம். 28/11/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம். 29 நவம்பர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாத சிவராத்திரி. 30 நவம்பர் சனிக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. 2 டிசம்பர் திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய 3வது சோமவாரம். அன்றைக்கு சந்திர தரிசனம், சாந்திரமான மார்கசிர மாதம் ஆரம்பம். அன்றைக்கு கரிநாள். 3/12 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மூர்க்கனார் குரு பூஜை. 4 டிசம்பர் அன்னைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி, சிறப்புலியார் குரு பூஜை. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சூரியன், வக்ரநிலையில் புதன், தனுர் ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா 30 நவம்பர் காலையில் 7:12 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 2 டிசம்பர் அன்னைக்கு மாலை 4:39 தனுசு ராசிக்குள் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 3 டிசம்பர் செவ்வாய்க்கிழமை பின்னிரவு, புதன்கிழமை முன்னிரவு காலையில் 4:17 மகர ராசிக்குள் சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறார். அன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலைமை ஆரம்பம். 4/12 புதன்கிழமை அன்று இரவு 11:41 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் தனது வக்ர நிலைமையை ஆரம்பிக்கிறார். அவர் வக்ர நிலைமையை ஆரம்பித்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரன் தொழில் ஸ்தானத்துக்கு வர போகிறார். செவ்வாய் பகவான் பார்க்குறார், குரு பகவான் பார்க்குறார். அதனால் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். புதிய தொழில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில முயற்சிகள் எடுக்கும்போது ரொம்ப அதிகமான முயற்சி ஸ்ரத்தை என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு ஒரு வக்ர நிலைமையில் தொடங்குகிற ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ஒரு நல்ல யோகஸ்தானமான பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக எடுத்துட்டோம்னா 9ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்தை ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து ஆசி வழங்க போகிறார். செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். அது மாதிரி கோச்சார சந்திரன் அந்த இடத்துக்கு வரப்போகிறார். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் இருக்கார். செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கண்டிப்பான முறையில் இருக்கும். கடுமையான பணிச்சுமை காணப்படும். நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்து வந்த
மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பெண்களுக்கு எடுத்தணும் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரியுடன் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் என்பது உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் ரணருணரோக ஸ்தானத்தில் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் பண்ணுறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தனது வக்ர நிலைமையை ஸ்டார்ட் பண்ணுறார். அதனால் என்ன ஆகுனா, கொஞ்சம் நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. சில நேரத்தில் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். சில பேருக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். அது மாதிரி ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு பதட்டம், படபடப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். முடிந்தவரை நிதானத்தை, பொறுமையை கையாள்வது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஒரு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த ஒரு ஒரு இன்னல்கள், ஒரு பூசல்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி ஒரு தெளிவான முடிவு எல்லாத்துலையும் எடுக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக ராசிநாதன் இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப அனுகூலமான விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் நமக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா பரிவர்த்தனை யோகம் நமக்கு கிடைக்கிறது. செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிது. இது வந்து நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை நம்ம ராசிக்கு வந்து அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும். புதிய உத்தியோகம் செல்வதற்கான ஒரு முயற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் கூட விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் புதனுடன் இணைந்து சுகஸ்தானமான விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ குரு பகவானுடைய பார்வை ராசியில் விழுது. ஒரு நல்ல ஒரு அனுகூலம். அதாவது 4ஆம் ராசியில் குரு பகவானுடைய இது விழுது. அது ஒரு நல்ல ஒரு அம்சம். சனி பகவான் நம்ம ராசி சிம்ம ராசியை பார்த்துடுறார். ஸோ தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ஒரு காரியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை ரொம்ப நல்லபடியாக உங்களால் செய்ய முடியும். அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை விலகும். தினசரி சூரிய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பார்த்தோம்னா நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வக்ரம் ஆரம்பிக்கிறார். பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பெண்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சுகஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் ஆரம்பிக்க போகிறார். சுக்கிரனுக்கு ரொம்ப பிடித்த ராசிகள் அப்படின்னா 4 சொல்லலாம். ரிஷபம் 1, துலாம் 1, மகரம் 1, மீனம் 1. ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடுகள், மீனம் உச்ச வீடு. ஏன் மகரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கிரன் மட்டும்தான். அதனால் அவர் அந்த இடத்துக்கு போகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மகராசியில் ரொம்ப நல்லது. சுக்கிரனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பல வகையிலும் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட நிலை எல்லாமே நமக்கு விலகப் போகிறது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாரம் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் நமக்கு வக்ர நிவர்த்தி ஆறார். ராசிநாதன் செவ்வாய் நமக்கு பாக்யஸ்தானத்தில் வக்ர நிலைமையை நமக்கு தொடங்குகிறார். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் பல வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ரொம்ப அனுகூலமாக நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் கொண்டு செல்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் ஸ்தானாதிபதி சூரியனே ராசியில் அமர்ந்திருப்பது சிறப்பு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப பலமாயிருது.
கோச்சார சந்திரன் பயணம் பண்ண போகிறார், செவ்வாய் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனசுக்கு ரொம்ப நிறைவான அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, ஒரு புதிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரனுடைய ஒரு வருகை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். அதாவது மகர ராசிக்கு இந்த நேரத்தை விட்டால் இதை விட ஒரு சிறப்பான நேரம்ங்கிறது இல்லை. வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நல்லா இருக்குது. வழக்குகளில் சாதகமான போக்கு, சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்குது. அதாவது சுபகாரகன் குரு பார்க்கறது, சுப மங்கள நாயகன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு செவ்வாய் சொல்லும். மங்கள நாயகன், மங்களவாரன். ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தயவுசெய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு ஸோ 6ஆம் இடத்துல நமக்கு செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறார். சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு முன்கோபம், பிடிவாதம் அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். ரொம்ப பொறுமையாக கவனமாக நடந்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், கடுமையாக ஓட வேண்டியது இருக்கும், நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும். மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். எந்த ஒரு இதனாலும் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக கையாளுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இப்போ வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு சில பேர் பிரியப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி நண்பர்களுக்கு ஸோ ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம் பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய, குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் கூட விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும்.
அதாவது 5 சந்திரன் நல்லா இருக்கார், 9 செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார், ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். தொழில் உத்தியோகம் எடுத்துனோம்னா கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் தீர ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா இந்த நேரத்தில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.